ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான வாழைப்பூ வச்சு கட்லட் தாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாழைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஏதாவது இருந்ததுனாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்க திருவி சேர்த்துக்கலாம். டேரெக்டாக நம்ம மசிச்சு சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம திருவிட்டு சேர்த்தோம்னா நமக்கு சூப்பராக எல்லாம் ஒன்றா கலந்த மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு இதில் பிரெட் கம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இதில் கட்லட் செஞ்சோன்றது பசங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஷேப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கம்ஸில் போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சுட சுட வாழைப்பூவில் செஞ்ச கட்லட் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம எல்லாமே குக் பண்ண ஐட்டமாக இருந்தாலும் வாழைப்பூ உடனே வெந்துடும். நம்ம இப்போ இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கட்லட். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.